வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் பார்க்க போகிறது கொங்கு நாடு ஸ்டைலில் பண்ணுற காலிஃப்ளவர் குருமாவும் இடியப்பமும் தான். அதுக்கு காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் இல்லாட்டி சாதா பெரிய வெங்காயம் ஒரு நம்பர் எடுத்துக்கணும். பூண்டு வேணும், 5 காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய் திருகினது ஒரு கப்பு, பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூனுக்கு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், புளி கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் இல்லாட்டி தனியா ஒரு 2 ஸ்பூனுக்கு. இவ்வளோ எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளியும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துக்கலை. காலிஃப்ளவர் தண்ணியில் நல்லா கழுகி உப்பு தண்ணியில் வேக வச்சு எடுக்கணும். 4-5 வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா நீட்டாக கழுகி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு சுட பண்ணி இந்த காலிஃப்ளவரை அதை போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். குழஞ்சிடக்கூடாது. வேக வச்சு இந்த தண்ணியை கொட்டிட்டு காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து மாற்றி வச்சிடணும். இந்த குருமா இடியப்பத்துக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். காலிஃப்ளவரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோட கடைசியில் அது சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது கடாயில் எண்ணெய் விட்டு ஜீரகம் தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் அதில் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா சேர்த்துடலாம், கறிவேப்பிலை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தனியாத்தூள், புளி, தேங்காய், வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கடாயில் திருப்பி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு அதில் தேவைக்கு தண்ணி நிறையா சேர்க்கணும். ஏன்னா இடியப்பத்துக்கு கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியும் சேர்த்து அந்த வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரும் இது கூட சேர்த்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நல்லா திளைக்க விடணும். அவ்வளோதான் இந்த கிரேவி. கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் அது கூட சேர்க்கணும். இந்த குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இடியப்பம் கூட கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம இடியப்பம் பண்ணலாம். இந்த கறி ரெடி ஆகிறதுக்குள்ளே மூடி வச்சு நல்லா திளைக்க விட்டு எடுக்கணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. அடுத்தது இடியப்பம் பண்ணுறதுக்கு 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு, நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா திளைக்கிற தண்ணி விட்டு நல்லா கிளறணும். 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல நைஸாக ஆற அளவுக்கு
தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இதை கிளறி எடுக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு கையில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி உருட்டி உருட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் இடியப்ப தட்டில் போட்டு இடியப்பத்துக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் இட்லி பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். எனக்கு ஒரு பீஸாக இடியப்பம் வேணும், அதனால் இட்லி பாத்திரத்தில் இடியப்பம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றா உருட்டி வச்சிடணும். வச்சு பிழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இடியப்பமும் ரெடி ஆகிடும்.